வாழ்க வளமுடன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நிறைய பேர்த்துக்கு இது அப் அண்ட் டவுன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். எப்படி வச்சாலும் எங்களுக்கு அப்படி வருதும்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கை ஸ்லீவோடைய 2 இதையும் வந்து நேராக வச்சு ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வச்சு நேராக கட் பண்ணிவிட்டு அப்புறம் தைக்க ஆரம்பிங்க. அப்போ வராது. இல்லை எனக்கு எப்படி பண்ணாலுமே எனக்கு இந்த இடத்துல வந்து ஏற்ற இறக்க வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பட்டி பீஸை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கடைசியில் மடிச்சடிங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கடைசியாக இதே மாதிரி மடிச்சடிச்சுக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏற்ற இறக்கம் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து அடித்து கொடுக்கலாம். அதில் ஒன்று இந்த கஸ்டமர் ஏன் அப்படி அடிச்சிங்கன்னு கேட்க போகிறதில்ல. இது நான் 2வது இதில் நம்ம வந்து இதில் ஒரு ஹூக் வைக்கிறதுனால இது நல்லா ஸ்டிஃபாகவும் உங்களுக்கு மேலே ஏறாமல் ஸ்டிஃபாகவும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். உங்களுக்கு அந்த இது வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மடித்து வச்சுருப்போம். அந்த மாதிரி சில ப்ளவுஸ் இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் நம்ம எல்லாருமே அடிப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கிறத விட இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நல்லா இதில் ஒரு ஹூக்கு வைக்கிறதுனால ஸ்டிஃபாக ஒரு பெல்ட்டு மாதிரி நம்ம ப்ளவுஸை கீழே இழுத்து பிடிச்சிக்கும். மேலே ஏறி வராமல் இந்த இடம் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்காட்டி இது வந்து நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் ப்ளவுஸு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது கம்மியாக வருதுன்னா நீங்கள் அதை கடைசியாக வந்து நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம். இது பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.